உறவுகளிலிருந்து உறவுகளை மேம்படுத்துவது எப்படிங்கிற விஷயங்களை பேசிட்டு இருக்கேன். களவு செய்யாதிருப்பாயாக என்ற கற்பனை பேசிட்டு இருக்கேன். இப்போ அதுல களவு செய்யாமல் எப்படி இருக்கிறது? நான் தேவனை பணத்துக்காக நம்பலை அப்படிங்கிறத தான் சொல்கிறோம். நாம் வந்து அடுத்தவங்களுக்குள்ளதை எடுக்கும்போது நாம் என்ன தேவனை பார்த்து சொல்கிறோன்னா, பணத்துக்காக உங்களை நம்ப முடியாது, என்னுடைய காரியத்தை எனக்கு வேண்டியதை நான் தான் எடுக்கணுங்கிற மாதிரி நம்ம வந்து அவரை நோக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிற மாதிரி தான். தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், நிம்மதியை கொடுத்தார், பாவ மன்னிப்பை கொடுத்துருக்கிறாரு, கில்ட் இல்லாமல் வாழ வச்சிருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே கொடுத்துருக்கிறவர். நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறவர், ஜீவனை கொடுத்துருக்கிறவர், லைஃபுக்குள்ளே நம்மளை வச்சிருக்கிறவர். பணமும் நமக்கு தருவார். ஆனால் பணம்ங்கிற விஷயத்தில் நம்புறதுக்கு சில நேரங்களில், எல்லா நேரமும் இல்லை, சில நேரங்களில் கஷ்டம் வந்துடுது. குறைவுகள் வரும்போது அவரை வந்து அவர் தான் ஆதாரங்கிறத மறந்துடும். நம்ம தான் ஏதோ பண்ணலை போல அப்படின்னு நம்ம அந்த ஒர்க் மென்டாலிட்டிக்குள்ளே போயிடுறோம். ஒர்க் பண்ணணும், கட்டாயமாக வேலை செய்யணும், நலமான வேலைங்கிறத பேசியிருக்கேன், வேலை செய்யணும். ஆனால் வேலையிலிருந்து, நாம் செய்யும் வேலையிலிருந்து நமக்கு ப்ரொவிஷன் வரதில்லை, தேவனிடமிருந்து வருகிறது. ப்ரொவிஷன் எப்பயுமே அவரிடமிருந்து வருகிறது. அவற்றை எவ்வளோ வேணால் எடுக்கலாம், மற்றவங்ககிட்டருந்து எடுக்கக்கூடாது. அதுதான் வந்து தப்பு. தேவன்கிட்ட எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். அப்போ தேவனிடமிருந்து எடுப்பது வந்து எதுக்கு அப்படின்ற எபேசியர் 4:25 சொல்லுது, திருடுகிறவன் இனி திருடாமல் அவன் வந்து குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கடவன். எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள காரியங்களை நிறைவேற்றுறதுக்கு மட்டும் இல்லை, குறைச்சல் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும். உலகத்தில் நம்மளை சுற்றி எப்பயுமே நீடி பீப்புள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. சர்ச்சஸ்க்கு நீடி பீப்புள் வந்துகிட்டே தான் இருக்காங்க. நீடி பீப்புள் வர வர அவங்களுக்கு நம்ம ப்ராஸ்பரிட்டியை தேவனை காட்டி டீச் பண்ணி நல்ல காரியங்கள் நடக்குது, போகிறாங்க. அப்புறம் பார்த்தா அடுத்த செட் ஆஃப் நீடி பீப்புள் வர்றாங்க. அப்போ நம்ம சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்காங்க, கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்போ குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நம்ம வேலை செய்கிறோம், நமக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்கு இல்லை, கொடுக்கறதுக்கு. அப்போது வாங்குறதே, நம்ம கைக்கு வர்றதே எதுக்கு அப்படின்னா கொடுக்கறதுக்கு தான். சில நேரம் கொடுக்குறப்ப என்ன நினைக்கிறோன்னா திரும்ப வரும். தேவன்கிட்ட கொடுக்குறப்ப கூட, தேவனுக்கு காணிக்க கொடுக்குறோம், தசமபாகம் கொடுக்குறப்போ என்ன நினைக்கிறோம், அது ஒரு விதை தான், அது திரும்ப கட்டாயமாக முளைக்கும். ஆனால் அந்த ஒரு கான்செப்டை மட்டும் பிடிச்சிக்க கூடாது. நான் கொடுக்குறேன் எனக்கு தருவார், நான் இதை கொடுக்குறேன் எனக்கு நிறைய மடங்கு தருவார். கொடுக்குறப்போ ஏற்கனவே கொடுத்துருக்காரு, அதுலேருந்து கொடுக்குறோம். ஏற்கனவே கொடுத்ததுலேருந்து கொடுக்கறதுக்காகவே பெறுவதுங்கிறது கொடுக்கறதுக்கு தான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லா புரியணும். அப்போது இதை மாற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறப்ப தான் கொடுக்கறது கஷ்டமாயிடுது. நிறைய நேரங்கள் கொடுக்கறது வந்து எனக்கு வரல, நான் இதுவரை கொடுத்ததுக்கு ரிவார்ட்ஸ் எனக்கு வரல, அதனால நான் கொடுக்கறது நிறுத்த போகிறேன் அப்படி சொல்ல முடியாது. இப்போ நம்ம கையில் வர்றதே வந்து கொடுக்கறதுக்கு தான் அப்படிங்கிற விஷயம் புரியணும். யோசுவா இல்லை புஸ்தகத்தில் 6:19 ஆகான்ற ஒரு மனுஷனை பற்றி பார்க்குறோம். அவர் வந்து வனாந்திரம் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக முடிஞ்சு கானானுக்குள்ளே வந்துட்டார். பாருங்களேன், எரிகோ வந்துட்டார். எரிகோவை சுற்றிட்டாங்க 6 நாள். அதுலேயே ஆகான் போகிறாரு. எரிகோ உடஞ்சி அவர் கண்ணு முன்னால் விழுந்ததை பார்க்குறாரு. அவ்வளோ வந்துட்டு கானானில் சாப்பிட முடியாமல் போன ஒரே மனுஷன் ஆகானாக தான் இருக்கணும், ஆகான் குடும்பத்தார். அப்போது ஆகான் வந்து என்ன பண்ணுறாரு, நீ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதை எடுத்ததுனால அதில் வந்து அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் திருடுனதும் வஞ்சித்ததும் இல்லையோ அப்படின்ட்டே வந்து சொல்கிறத அங்கே பார்க்குறோம். அப்போது திருடு அப்படிங்கிறது ஒரு வஞ்சனையோடு சேர்ந்த ஒரு விஷயமா அங்கே பேசப்படுது, டிசீட். அப்போது மற்றவங்களுக்குள்ளதை எடுக்கிறோம், தேவனுக்குள்ளதை எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு வஞ்சனை. வஞ்சனைன்னா நம்ம தவறு பண்ணுறோங்கிறதே நமக்கு தெரியாது, அதை நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம், அதுக்கு பேர் தான் வஞ்சனை. வஞ்சனைன்னா அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டோம், அதை புரிஞ்சுக்க மறுப்போம். இது இப்படி தான், நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுறது தான் வஞ்சனை. அப்போது ஆகான் அப்படி தான் இருந்திருக்கான். அதனால தான் நீங்கள் திருடுனதும் நீங்கள் ஒளிச்சு வச்சதும் வஞ்சித்ததும் இல்லையோ தேவன் சொல்கிறார். அப்போது கொடுக்கறதுக்காகவே குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, தேவனுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் நலமான வேலை செய்து பிரயாசப்படணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். அதை தான் பவுல் எபேசியர் 4 சொல்கிறார். அப்போது தேவனிடமிருந்து உங்களுக்கு வரும் காரியங்களுக்கு அளவே இல்லை,
அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. நீங்கள் எவ்வளவாய் கொடுக்கிறீர்களோ அவ்வளவாய் பெருகுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.